ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு நவீனுக்கு மேலே இருக்க கோபத்தை வச்சு சந்திரா, சிவனாண்டி, முத்துவேல் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. நவீனுக்கு மட்டும் இந்த டைமில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா கண்டிப்பாக அது சாமுண்டேஸ்வரிக்கு மேலே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நவீனை டார்கெட் பண்ணி அப்படியே அவங்கள அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் சந்திராவும் அதுக்கு சாட்சியாட்டு சாமுண்டேஸ்வரியோட வளையல் ஃபோன் எல்லாத்தையும் அந்த பக்கமாக போட்டு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது சாமுண்டேஸ்வரியை கைது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானை போடுறாங்க. இந்த இக்கட்டான சிச்சுவேஷன்லேருந்து நம்ம கார்த்தி சாமுண்டேஸ்வரியை காப்பாற்றுவாங்களா, அது மட்டும் இல்லாமல் சந்திராவை அவங்கள்ட்ட சொல்லி கொடுப்பாங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம துர்கா நவீன ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் பார்க்கக்கூடிய சிவனாண்டி, முத்துவேல் எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெயிட்டர் வந்து என்ன வேணும்னு கேட்கவும் நம்ம நவீன் சாப்பாடு ஆர்டர் பண்ணும்போது கரெக்டாட்டு முத்துவேலும் சிவனாண்டியை நவீனை கிண்டல் பண்ணுற மாதிரி அவனுக்கு கொஞ்சம் மானம் ரோஷம் வைக்க எதுவுமே கிடையாது, அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம நவீனும் எப்படியாவது இவங்களையெல்லாம் அடிக்கணும்னு சொல்லிட்டு சிவனாண்டிகிட்ட எதிர்த்து பேசுகிறாங்க. எதிர்த்து பேசும்போது சிவனாண்டியும் எதிர்த்து பேசிகிட்டே இருக்காங்க. அந்த டைமில் நவீனோ, இத்தனை பட்ட பரவும் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாக புத்தி வரல, என்னோட அத்தை வீட்டில் போய் நீங்கள் முறவாசல் எல்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் மறந்துட்டா, இப்படி இருந்த பரவும் எதுக்கு இங்கே வந்து ஆடிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நவீன் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த உடனே நம்ம துர்கா நவீனை சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. நவீன் எந்த பிரச்சனையும் இப்போதைக்கு வேண்டாம், எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க பாரு, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் நவீனும் விடுற மாதிரி இல்லை, சிவனாண்டியும் விடுற மாதிரி இல்லை. வெளியில் வந்து சிவனாண்டியும் நவீனும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் அந்த இடத்துல வந்து இறங்குறாங்க. இந்த மாதிரி நவீனும் சிவனாண்டியும் சண்டை போடுறத பார்த்த உடனே உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இப்படி இங்கே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, கொஞ்சமாவது அமைதியாக இருக்க வேண்டியதானே சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நவீனும், அத்தை இல்லத்தை என் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க தான் வீணாக என்கிட்ட வந்து சண்டை போட வந்தாங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு ரொம்பவே டென்ஷனான சாமுண்டேஸ்வரியும், யாருக்கிட்ட அத்தை, எதுக்கு தேவையில்லாமல் என்னை அத்தைன்னு கூப்பிடுற, எந்த உரிமையில் என்னை அத்தைன்னு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த நவீனும் கொஞ்சம் அமைதியாகிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் சிவனாண்டி இந்த சான்ஸை யூஸ் பண்ணி, அவன் தான் ஏற்கனவே சொன்னா எனக்கு ஏதாவது ஆயிருமா, என் அத்தை இருக்க வரைக்கும் எனக்கு ஏதாவது ஆக விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நவீன, இல்லத்தை நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவும் சாமுண்டேஸ்வரி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. எதுக்கடா திருப்பி அத்தைன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டே இருக்க, நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி தான் வார்ன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நவீனை அப்படியே அடிக்க போயிடுறாங்க சாமுண்டேஸ்வரி. அதை பக்கத்துலேருந்து பார்த்த துர்காவும், என்னோட ஹஸ்பண்டே அடிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியோட கையை அப்படியே தடுத்து நிறுத்திடுறாங்க. இதை சாமுண்டேஸ்வரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, தன்னோட பொண்ணே தனக்கு எதிராக இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கவே இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திரா, முத்துவேலுக்கு எல்லாம் பயங்கரமாக சந்தோஷம் ஆகிடுது. நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. துர்காவும் அவங்க அம்மா சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ஹஸ்பண்டை என் கண்ணு முன்னாடி அடிக்க போவீங்கம்மா, உங்களுக்கெல்லாம் இவங்களை அடிக்கிறதுக்கு ரைட் செய்யலை, இந்த மாதிரிலாம் செய்யாதுங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. யாருமே நம்மளை எதிர்த்து பேசினதில்லை, இந்த துர்கா நம்மளை எதிர்த்து பேசுகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் மன உடஞ்சி போயிடுறாங்க. அப்படியே நம்ம துர்கா கிட்ட வந்து, உன்னோட ஹஸ்பண்டெல்லாம் எதுவுமே செய்யலை, நீ பேசாமல் இரு, என்னை இனிமேல் அவன் அத்தைன்னு கூப்பிட்டானா அதுக்கப்புறமா நடக்கிறதே வேற, நீ இவ்வளோ வேலைகள் செய்தது மட்டும் இல்லாமல் இப்படி என் கண்ணு முன்னாடியெல்லாம் நீக்காத, இனி ஒருக்கா என் கண்ணு முன்னாடி நின்னா அதுக்கப்புறமா உன்னை ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வார்ன் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் நம்ம துர்காவை நவீன் கிட்ட வந்து, எப்போ தான் அம்மா புரிஞ்சுப்பாங்கன்னே தெரியலை, எப்போ தான் நம்மளை ஏற்றுப்பாங்கன்னு தெரியல, அவங்க ரொம்பவே பிடிவாதம் பிடிச்சவங்க, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, அவங்களால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு யோசிக்கவும் நவீன துர்கா கிட்ட வந்து, நீ எதுக்கு தேவையில்லாமல் கவலைப்படுற, அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்க இப்போ தான் கொஞ்ச நாளாட்டு கோபத்தில் இருக்காங்க, கொஞ்ச நாளில் அவங்க கோபம் எல்லாமே போயிடும், நீ எதுக்கும் கவலைப்படாத, பழைய மாதிரி உன்னை ஏற்றுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நவீன் துர்காவுக்கு ஆறுதல் பண்ணுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது. சந்திராவோ சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து, பார்த்தீங்களாக்கா துர்காவை எப்படி அவன் மாற்றி வச்சிருக்கான்னு, இவ்வளோ வேலைகள்லாம் செய்திருக்கான், துர்கா ஒரு வாட்டி கூட உங்களை எதிர்த்து பேசினதே இல்லை, இப்போ என்னடானா நீங்கள் உங்கள் கையை பிடிக்க வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சந்திரா சாமுண்டேஸ்வரி கிட்ட கொஞ்சம் கூட உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் பயன்படுத்தி ஏதாவது அடுத்த பிளானை போடலாமான்னு யோசிக்கிறாங்க. சந்திரா கிட்ட சிவனாண்டியை ஃபோன் பண்ணவும் சிவனாண்டி கிட்ட சந்திரா ஒரு பிளானை கொடுக்குறாங்க.
என்னோட அக்காவை பழி வாங்குறதுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. எப்படியாவது இந்த வாட்டி நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி என்னதான்னு விசாரிக்கவும், நவீன பேசாம ஏதாவது பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நவீன என்னவோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நம்ம அக்காக்கு மேல பழி வந்துரும். அதுக்கப்புறம் சாமுண்டேஸ்வரி இந்த ஜென்மத்துல வெளியில வர முடியாது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம துர்கா அவளை சும்மாவே விடமாட்டா. தன்னோட பொண்ணு இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாம சாமுண்டேஸ்வரி சந்தேகப்பட்டுட்டான்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே வருத்தப்பட போறா அப்படிங்கிற மாதிரி சந்திரா அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல முத்துவேலும் சிவனாண்டியும் சேர்ந்து நவீனை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவனை அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அடுத்த பிளானை போட்டு அவனை துரத்திட்டே போயிட்டு இருக்காங்க. நவீனை ஒரு வழியா கண்டுபிடிச்சு அவனை அடிக்கிறதுக்கே போறாங்க. நவீனும் நம்ம முத்துவேல் கிட்ட வந்து எதுக்கு இப்ப தேவையில்லாம என்ன அடிக்க வரீங்கன்னு சொல்லவும், சிவனாண்டியும் தேவையில்லாம நீ தான் எங்க கிட்ட வம்பு வச்சுட்ட, நீ எல்லாம் வம்பு வச்சேன்னா அதுக்கப்புறமா உன்னெல்லாம் சும்மா விட முடியுமா, இப்பவே உன்னை போட்டு தள்ளுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி நவீனை மிரட்டுறாங்க. சரியா நவீன் மாட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல சிவனாண்டி நவீன கிட்ட வந்து உன்னை மட்டும் இப்ப போட்டு தள்ளிட்டா யாருக்குமே தெரியாது, சுத்தி பாரு யாருமே இல்லை, கண்டிப்பா ஏற்கனவே உன்னோட அத்தை சாமுண்டீஸ்வரி உன் மேல கோபமா இருக்கா, அதுல வேற உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லியிருக்கா, அதனால கரெக்டாட்டு பழியும் சாமுண்டீஸ்வரிக்கு மேல விழுந்துரும், அந்த இடத்துல இருந்து நாங்களே எஸ்கேப் ஆயிடுவோம்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நவீனும் இனிமே இங்க இருந்துட்டு இருந்தா சரி வராது சொல்லிட்டு ஓட ட்ரை பண்றாங்க. சிவனாண்டிய முத்துவேலும் அவங்க பின்னாடி துரத்திட்டே வராங்க. ஒரு வழியாட்டு சிவனாண்டி ஒரு கட்டத்தில் ஒரு கட்டையை வச்சு நம்ம நவீனோட தலையிலேயே போட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவனை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து மாத்திரணும்னு சொல்லிட்டு வேற இடத்த மாத்துறாங்க. இன்னொரு சைடு நம்ம சந்திரா கிட்ட ஃபோன் பண்ணி சிவனாண்டியே நடந்தது எல்லாம் சொல்றாங்க. நம்ம நினைச்ச மாதிரியே நவீனை போட்டு தள்ளியாச்சு, அவனை ஒரு இடத்துல வச்சாச்சே, இனி இதை கரெக்டாக பயன்படுத்தி சாமுண்டேஸ்வரிக்கு மேலே பழிய போட்டோன்னு சொல்றாங்க. வீட்டில் எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது சந்திராவும் சரியான டைம்ல சாமுண்டேஸ்வரியோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட மொபைல் ஃபோன், அது மட்டும் இல்லாம அவங்க வளையல் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைட்ல இருந்து நம்ம கார்த்தி கவனிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் மட்டும் சந்திரா அந்த இடத்துக்கே ஃபாஸ்டா போறாங்க. முத்துவேலும் சிவனாண்டி நடந்ததை சொல்றாங்க. சந்திராவும் ரொம்ப சந்தோஷப்படுறா. எப்படி இருந்தாலும் என்னோட அக்கா மேல எல்லா பழியும் வந்துடும் நினைக்கிறாங்க. சந்திராவும் அந்த இடத்துல அவங்க வளையல் எல்லாத்தையும் போடவும் சிவனாண்டி முத்துவேல் யோசிக்கிறாங்க, யாரோட வளையல் சந்திரா, எதுக்காக இங்க போடுற அப்படின்னு சொல்லவும், சந்திராவும் இது என்னோட அக்காவோட வளையல் தான், கண்டிப்பா இதெல்லாம் பார்த்தானா அதுக்கப்புறமா துர்கா நம்பிடுவா, துர்கா அவங்க அம்மாவை ஏற்கனவே சந்தேகப்பட்டிருக்கா, இப்ப மட்டும் இந்த வளையல் எல்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா நவீனுக்கு சாமுண்டேஸ்வரினால தான் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்குன்னு சொல்லிட்டு துர்காவும் சரியா சாமுண்டேஸ்வரிக்கு மேல கொந்தளிச்சு அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்கிற மாதிரி சந்திரா ஒரு திட்டத்தை போடுறாங்க. ஒரு வழியாட்டு இப்படி இருந்துட்டு இருக்கும்போது நம்ம கார்த்திகை எல்லா விஷயம் தெரிய ஆரம்பிச்சுட்டுனே சொல்லலாம். நவீன காணலன்னு சொல்லிட்டு துர்கா எல்லா இடத்துலையும் தேடவும் ஒரு கட்டத்துல நம்ம துர்கா அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. அங்க வந்து அவங்க அம்மா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சாமுண்டேஸ்வரியும் எதுக்கு இப்ப என்கிட்ட வந்து சண்டை போடுற, எனக்கு எதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னாலும் துர்கா கேட்குற மாதிரி இல்லை, நீங்க தாம்மா ஏதாவது பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு வழியாட்டு நம்ம சந்திரோட பிளான்லாம் சொதப்பல் ஆயிடுதுன்னே சொல்லலாம். கார்த்தி நம்ம நவீன கண்டுபிடிச்சு அவங்கள ஒரு வழியா காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம்.